ஹாய் மை டியர்ஸ், டுடே சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாங்களா? பன்னீர் பட்டர் மசாலா தான். அதில் பாலக்கீரை ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். ஹோம்மேட் பன்னீர் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் தக்காளி, வெங்காயம், ஒரு வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை, ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, பட்டருங்க. ஒரு வானலில் பட்டரை விட்டுக்கோங்க. பட்டர் இல்லைனா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பட்டர் இல்லாதப்போ அப்படி தான் செய்வேன். அப்புறம் பட்டர் கொஞ்சம் உருகுனதும் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா அது வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, ரொம்ப சின்ன துண்டு போட்டுக்கோங்க. பெருசாக போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இஞ்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. அதை போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாஃப்டாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. சூப்பரான சைட் டிஷ்ங்க இது. சப்பாத்திக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் நான் வச்சு சாப்பிட மாட்டேன். ஆனால் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அப்புறம் தக்காளி சாஃப்டாக வதங்கினா அந்த வரமிளகா, அப்புறம் முந்திரி பருப்பு 10 போல் எடுத்து வச்சுருந்தது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கசகசா இருந்தாலும் ஊற வச்சு நீங்கள் போட்டு வதக்கிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நான் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் பாலக்கீரை எடுத்து வச்ச பாலக்கீரையை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா இதை ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே வானல் கழுவிட்டு பட்டர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 துட்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு அது பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எடுத்து ஊற்றி கொதி வரந்ததும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் தனி மிளகாத்தூளும், காரத்துக்கு இது மட்டும்தான். அங்கே போட்டது காஷ்மீரி சில்லி, அதனால் காரம் இருக்காது அது அவ்வளோக்கா. இங்கே தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இது மட்டும்தான் நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணுறது. வேறு எதுவுமே வேண்டாம். காரம் அதிகமாக போட்டுறாதீங்க. ஓரளவு மீடியம் காரத்தோடு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், காரம் கம்மியாக வச்சு சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தக்காளி போட்டதால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கிறதால லைட்டாக சர்க்கரை ஆட் பண்ணால் அந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரை போட்டு கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டையும் போட்டு ஒரு 2 கிளறிட்டு கஸ்தூரி மெத்தி போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு திரும்ப கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஆள் சப்பாத்தி தீத்த வந்துட்டாரு. நான் சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு அவரோட என்ன பண்ணுற அம்மாக்கு பாருங்க, நீங்களே கேளுங்க அவர் என்ன சப்பாத்தி தீத்துறியா? சரி, ஓகே. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறியா? இந்தா வாங்கிக்கோ. எப்படி இருக்கு சம்மி? அம்மா பாரு எப்படி இருக்கு. சூப்பாக்கா, தேங்க்யூ. பாய் சொல்லிடு. அவ்வா கொடுத்துரு.